வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறதே மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இதை தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? 1000 பேர் சொல்லுவாங்க அஷ்டம சனி அது இதுன்ட்டு. நம்மளுக்கு எந்தெந்த வீடு ஜெயிக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம என்றைக்குமே சிங்கம். லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். சரி, எந்தெந்த வீட்டில் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செம டைமிங் இருக்குது. சார் கையில் காசு இல்லை சார், இருக்கிற காசை போடுங்க சார். என்ன நீங்கள் எது போட்டாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளர்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு. ஓகேவா? அதுக்குன்னு சார் நான் இவ்வளோ லட்சம் கிரிப்டோவில் போட்டால் எனக்கு எவ்வளோ வரலாம் கேட்காதீங்க. ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட், நிலமோ கோல்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா அது வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் வண்டி வாகனம் எதாவது வாங்கணுன்னா சூப்பரான டைமுங்க. அதாவது நம்ம இப்போ வந்து அசால்ட்டாக வாங்கிடுறோம். முன்னாடிலாம் எங்கள் பாட்டி டைம்லாம் ஒரு சேரு, சேரை வாங்கினா கூட 4 கிழமை பார்த்து வாங்குவாங்க. இன்றைக்கி அந்த முறைலாம் மாறிடுச்சு. அதனால தான் பாட்டி அப்போ வாங்கின சேர் இப்போ வரைக்கும் உழைக்குது. எனக்கு சின்ன வயசில் ஒரு டெஸ்க் வாங்கி கொடுத்தாங்க, அது இன்னி வரைக்கும் உழைக்குது. என் வயசு அந்த டெஸ்க்கு. சரிங்களா? இதெல்லாம் நாள் பார்த்து செய்வாங்க. செய்யறதுக்கே தச்சன்கிட்ட செய்ய கொடுக்குறது அந்த நாள் பார்த்து செய்வாங்க. நம்ம வந்து வண்டி வாங்குறோன்னா இந்த காலகட்டம் வண்டி வாங்குறதுக்கு சூப்பரான காலகட்டம். இன்னும் உங்களுக்கு வந்து என்ன கலர், உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகும், எந்த நம்பர் சூட் ஆகுன்றதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். நான் இன்னொரு சூட்சமாக நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த வண்டி வாங்கும் போது 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. நிலம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அது பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்னொன்று, தாயார் வழியில் வரவங்க இவங்களாம் கூட உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் நம்ம யோசிப்போம்ல, எனக்கு இது என்ன வண்டி வாங்குறதுன்னு தெரியல, யாரை கேட்குறதுன்ட்டுன்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் 4ஆம் பாவத்தில் எந்தெந்த கிரகம் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அது எது கனெக்ட் ஆகுதோ அந்த உறவு முறைகள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விருச்சகம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, இல்லை செவ்வாய் கனெக்ட் ஆகுதுன்னா தம்பி தங்கச்சிங்களை கேளுங்க, தம்பியை கேளுங்க. எதில் வாங்குறது, எந்த வண்டியில் வாங்குறதுன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான். அதான் அவன் ட்ரெண்டில் வர இருப்பான், கரெக்டாக உங்களுக்கு பார்த்து சொல்லுவான். சரியா? இது ஒன்று. அதுக்கப்புறம் சோல் பார்ட்னர் அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து திருமணமாக மாற்றணுன்னாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, திருமணம் அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ராகு இருக்குது, நிறைய ஒரு கூட்டு கிரகமாக இருக்குது, ஒரு 5 கிரகங்கள் கூட்டு கிரகமாக இருக்குது. நீங்கள் இந்த திருமண ப்ராசஸ் வந்து மார்ச் 15க்கு அப்புறம் பண்ணிங்கன்னா அது வெற்றி அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் நாள் கிழமை பாருங்கள். இப்போ நிறைய பேர் எனக்கு சண்டே, சிம்ம ராசி சிம்ம லக்னம் சண்டே தான் லக்கி டேன்னுவாங்க. சண்டே லக்கி டே தான், ஆனால் திருமணத்துக்கு கிடையாது. சரிங்களா? திருமணத்துக்கு வந்து புதன், வியாழன், வெள்ளி. இப்போ புதன்கிழமை இருந்தால் புதன் ஹோரை, வியாழன் இருந்தால் குரு ஹோரை, வெள்ளி இருந்தால் சுக்கிர ஹோரை. இந்த 4 ஹோரைகள் பார்த்து போனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, கூட யாரை கூட்டிகிட்டு போகிறோன்றது இருக்குது. ஏன்னா இப்போ உங்கள் ராசிலையும் கேது பகவான் இருக்கார். அப்படியே உங்களுக்கு வந்து 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா துணைவியார் இல்லை துணைவன் வீடு, அதில் பார்த்தீங்கன்னா அதில் ராகு இருக்கார். அதனால் கொஞ்சம் எக்குத்தப்பாக தான் இருக்குது. இவங்களாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்னென்னா, நம்ம சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் யாரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. சில தெய்வ வழிபாடு இந்த வீடியோ கடைசியாக சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மற்றபடி வேலையில் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 1-1.5 வருஷம்னா நம்ம ராஜா மாதிரி நம்மளை பார்த்துருந்தோம்னா நம்மளை ஒரு மாதிரி ரெஸ்பெக்டே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்மிஷன் கேட்டிருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட எப்போவுமே பர்மிஷன் கேட்டு போகிறவங்களே நம்மளை மீட்டிங்கில் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே அப்படியே மாறும்.
திருப்பியும் உங்களுடைய அந்த பழைய ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சு. இப்போவே நீங்கள் 1-1.5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஆஃபீஸில் சில சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது, இப்போ கொஞ்சம் அப்படியே சேஞ்சஸ் தெரியும். தெரியலன்னா உங்கள் ஜாதகம் தான் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து கோள்கள் மாறுது, கண்டிப்பாக தெரியணும்னா ஜாதகத்தை செக் பண்ணணும். சரி, வேலையில் ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக, ஏன்னா இப்போ இது ப்ரமோஷன் டைம் ஓடிட்டுருக்கிறது, அதனால் தான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன். ப்ரமோஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். சரி சார், நான் வேலையில் இருக்கேன், ஓகே. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி? பிஸ்னஸும் வளர்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் வளர வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிநாடுகள், நீங்கள் முக்கியமாக வெளிநாடுகளோட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளி ஊரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் வர விஷயங்களை வந்து ஃபேஸ் டு ஃபேஸை விட நீங்கள் வந்து ஆன்லைன் மீட்டிங்கில் பண்ணுங்கள். அது சில சூட்சமங்கள் இருக்குது அதில். இப்போதைக்கு சிம்மத்துக்கு ஆன்லைன் மீட்டிங்லேயோ ஃபோன்லேயோ அதை நெகோஷியேட் பண்ணுறது, ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறது வந்து உங்களுக்கு வின்னிங் வந்து அதிகமாக தரும். ஏன்னா அது காற்று ராசி, உங்களுக்கு 11 காற்று ராசி, உங்களுக்கு ஆன்லைன் மீட்டிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 12லேயும் உங்களுக்கு இப்போ குரு இருக்கிறதுனால ட்ராவலிங், வெளிநாடு ட்ராவலிங், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. சரிங்களா? ஜாகிரதையாக எதில் இருக்குன்னா பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுனா சனி பகவான் பார்க்கறதுனால யாருக்கு கொடுக்குறேன், யாருக்கு வாங்குறேன், இந்த பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஏன்னா வாங்கிட்டீங்கன்னா அது அப்படியே அனுமார் பால் மாரி வந்துட்டுருக்கோம். கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். பண விஷயத்தை ஜாகிரதையாகிட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம் சூப்பர். நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, சத்யநாராயண வழிபாடு, இல்லை சிவபெருமான் வழிபாடு, இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒன்றும் இந்த பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி அன்னதானங்கள் கொடுக்கறது நல்லது. கோவில்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய்கள் வாங்கி தர்றது இந்த மார்ச் மாதம் உங்களை வந்து சிறப்பாக வாழ வைக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டு, வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும், ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூவாக வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்றைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் தண்ணி, எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு, எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட, நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும்.
அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி ஓடி தேடி கேட்க தேவையில்லை. நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர் குளம் ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.